ஹாய் ஹலோ வெல்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய கோடீஸ்வரர் நண்பர் தன் தோழிக்காக திரும்பி கொடுக்க வேண்டிய கடனுக்காக அந்த டார்ஜிலிங் பகுதிக்கு வராரு. வந்த உடனே அந்த பெண்ணோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்படி என்ன அந்த கோடீஸ்வரன் செஞ்சாரு, வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். டார்ஜிலிங்ல லெபாங்ன்ற ஒரு பகுதியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு 2 குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது அந்த 2 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண். அந்த பெண் பேர் வந்து நைனா, ஆண் பேர் வந்து விஸ்வான். விஸ்வானும் நைனாவும் என்ன பண்றா, ஒரே பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. விஸ்வாவும் நைனாவும் நல்லா படிக்கிறவங்க. விஸ்வான் நைனாவை காட்டிலும் விஸ்வான் ரொம்ப நல்லா படிப்பான். நைனா வீட்டுல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் வசதிக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா 2 வேளை உணவு சாப்பிடுற அளவுக்கு ஓரளவுக்கு வசதியா தான் இருக்காங்க. ஆனா விஸ்வான் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேளை உணவு கிடைக்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். விஸ்வானோட அப்பா தேயிலை தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. விஸ்வான் பாத்தீங்க அப்படின்னா படிப்பு ரொம்ப சொட்டி, ஆசிரியர் எல்லாருமே உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ நல்ல நிலைமைக்கு வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வானோட அம்மா வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தினமும் என்ன பண்றோம், அந்த மதிய சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறான். விஸ்வானோட வீட்டுல மதிய உணவு விஸ்வானுக்கு கட்டி தர மாட்டாங்க. என்ன காரணம், அவங்க வீட்டுல அரிசி பருப்பு அது எதுவுமே இருக்காது. இது அதனால என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு விஸ்வான் என்ன பண்ணுவான், கிரவுண்ட்ல போய் உட்காந்துருவான். இதை அறிஞ்ச நைனா என்ன பண்ணுவான், தினமும் என்ன பண்றான், அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரா. அப்போ விஸ்வான் வந்து வாங்க மாட்டான், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்போ நைனா சொல்றா, இல்லை எனக்கு வந்து நிறைய சாப்பாடுலாம் தேவையில்லை, எங்க அம்மா அதிகமா வைக்கிறாங்க, அதனால தான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவரும் பொய் தான் சொல்றா. ஏன்னா அவனுக்கு வந்து விஸ்வான் பட்னியா இருக்கான், கண்டிப்பா அவன் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் என்ன பண்றான், தனக்கு கொடுத்த உணவை அதுல பாதி விஸ்வான் கொடுத்துட்றா. இப்படி அவங்க நாட்கள் ரொம்ப நல்லபடியா போகுது. விஸ்வான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறான். தினந்தோறும் அவங்க நல்லபடியா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு பள்ளத்தாக்குல விஸ்வனோட அப்பா வந்து டீல பறிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தடுக்கி விழுந்து இறந்துடுறாரு. அப்பா தடுக்கி விழுந்து இறந்துடுறாரு. விஸ்வனுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. விஸ்வனோட வீட்டு பொறுப்பு இல்லாம விஸ்வனோட அம்மா தலையில தான் விடியுது. இப்ப விஸ்வனோட வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா நிறைய வேலை செய்யறாங்க, இருந்தும் அவங்களால சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல விஸ்வன் சொல்றான், நைனா நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நான் என்னால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, நான் அதனால என்னோட லாஸ்டா ஸ்கூலுக்கு வரேன் நைனா அப்படின்னு சொல்லிட்டு நைனா எல்லா விஷயத்த சொல்றான். அப்ப நைனா சொல்றா, இல்ல கண்டிப்பா நீ திங்கக்கிழமை வா, கண்டிப்பா நம்மளால முடியும், கண்டிப்பா திங்கக்கிழமை வா அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை வரான். வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல விஸ்வான் ஸ்கூல் ஃபீஸ் பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க. ஒண்ணுமே புரியாம இருக்கு விஸ்வானுக்கு. இப்போ விஸ்வான் கேட்கறான், விஸ்வான் நைனா நீ எனக்கு ஃபீஸ் கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வான் நைனாவை கேட்கறான். ஆமா விஸ்வான், நான் உனக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், எப்படி கட்டினேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்றான், இல்ல என் உண்டியில நான் கொஞ்ச நாளா பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன், அந்த உண்டியில உடச்செடுத்து வந்து கட்டிட்டேன் உனக்கு அப்படின்றாங்க. அந்த உண்டியில உடச்செடுத்து கட்டோடனே விஸ்வானுக்கு ஒரு பெருமிதமா இருக்கு. ஐயோ நம்ம தோழி இந்த அளவுக்கு நம்ம உதவி பண்ணிருக்காங்க நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். நைனாவுக்கு ரொம்ப இறக்கமான குணம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நைனாவுக்கு விஸ்வான் மேல ஒரு நல்ல அன்பும் பாசமும் இருந்துட்டு இருக்கு. ஆனா விஸ்வானுக்கு அவ்வளவு நாட்கள் எளிதாலாம் போகல, ஒரு நாளும் கஷ்டமா தான் போச்சு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா விஸ்வானோட அம்மா ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க. விஸ்வானோட படிக்கவும் முடியாம ரொம்ப அவதிப்படுறான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ நிறைய பேர் உறவினர்கள் யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு விஸ்வான் எதிர்பார்க்கறான். ஆனா ஒருத்தன் கூட, ஒரு உறவினர் கூட விஸ்வானுக்கு உதவி பண்ணல. அப்போ தூரத்துல ஒரு உறவினர் என்ன பண்றாரு, நீ நகரத்துக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு போ, நீ நகரத்துக்கு கூட்டிட்டு போனா உங்க அம்மாவை தேடிடலாம், நீ ஏதாவது வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன்னோட உறவினர் சொல்றதால என்ன பண்றான், சம்மதம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கான். இருந்தாலும் விஸ்வானுக்கு அந்த இடத்த விட்டு போக மனசு இல்ல. தான் வாழ்ந்த தெருக்கள், தான் சுட்டின இடங்கள், பள்ளிக்கூடங்கள், தன்னோட தோழி, இதெல்லாம் பார்க்கும்போது விஸ்வானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. ஐயோ நமக்கு பிடிச்ச இடத்துல இருந்து போறோமே, இருந்தாலும் நம்மளோட தாய் மட்டும் தான் இப்ப நமக்கு இருக்காங்க, நம்ம அவங்களை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட என்ன பண்றான் போறான். அப்போ அந்த காலனில உள்ளவங்க எல்லாம் வந்து விஸ்வானோட அம்மாவும் வழி அனுப்ப வந்திருந்தாங்க, நைனா வர வழி அனுப்புறதுக்கு. அப்ப நைனா என்ன பண்றா, அந்த சமயத்துல ஒரு பை கொடுக்குறா. விஸ்வான் இதை நல்லா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இதை பார்த்த உடனே விஸ்வான் நைனாட்ட கேட்கிறேன், என்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் நீ போய் அப்புறமா திறந்து பார்த்துக்கோ, இப்ப நல்லபடியா பயணத்தை இது பண்ணு, நல்லபடியா போயிட்டு வா, எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுறான். இருந்தும் வந்து நைனா விஸ்வான் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பஸ் மூவ் ஆகுது, விஸ்வானும் நைனா பார்த்துட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நைனா தெரியுதா, கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மலைகளும் மரங்களும் தான் தெரியுது. இது பார்த்துட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ற, விஸ்வான் பஸ்ல போயிட்டே இருக்கான். அப்படியே அந்த பஸ் வந்து ஒரு ஹோட்டல் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும் போது என்ன பண்றான், நைனா கொடுத்த பையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கறான். அப்ப நைனா சில ரொட்டிகள்லாம் வச்சிருக்கா. ரொட்டிகள் மட்டும் வச்சதாம ஒரு பழைய டைரி ஒன்று இருக்கு. அந்த பழைய டைரியில சொல்றா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கையில சிறந்து வருவ விஸ்வான், நீ சிறந்து வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நைனா அதை எழுதியிருப்பா. இந்த வார்த்தையை கேட்டோன்னா விஸ்வானுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நம்மள சிறந்து வருவான்னு சொல்லிட்டு நைனா சொல்லியிருக்காளேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான். இருந்தும் விஸ்வானுக்கு ஒரு விதத்துல பயமா இருக்கு. என்ன தெரியாத நகரத்துக்கு போறோம், யாரும் அங்க சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டே தான் போறோம். நல்லபடியா நகரத்தை சென்றடைறான். அவனுக்கு ஒரு வீடு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. கஷ்டப்பட்டு ஒரு வீடை பிடிச்சி தன் தாயை நல்லபடியா என்ன பண்றான், தங்க வச்சிடறான். தங்க வச்சு என்ன பண்றான், பகல் நேரத்துல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இரவு நேரத்துல என்ன பண்றான், அங்க உள்ள ஒரு புத்தக கடையில வேலை செய்யறான். அதாவது புத்தகங்களை எடுத்து அடுக்கிறதும் புத்தகங்களை எடுத்து வைக்கிறதும் இப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம பணம் பத்திரம்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் என்ன பண்றான், ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறான். இப்படி தொடர்ந்து தன்னோட கடின உழைப்பையும் அயரா உழைப்பையும் அவன் கொடுத்துட்டே இருக்கான். அயரா உழைப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம தன்னுடைய படிப்பிலும் கவனம் செலுத்திட்டு வரான் விஸ்வான். படிப்பு ஒண்ணுதான் நமக்கு பெருசா கை கொடுக்கும், அதனால எக்காரத்தை கொண்டு நம்ம படிப்புல மார்க் குறைஞ்சிடக்கூடாது எண்ணத்தோட
வேலையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறான், படிக்கிறதையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டா செஞ்சிடறான். தன்னோட வாழ்க்கை எப்படியே போயிட்டே இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த கிடைக்கிற சம்பளத்தால என்ன பண்றான், தன் அம்மாவுக்கு தன்னால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு இருக்கான். அப்ப விஸ்வானுக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வருது, நல்லபடியா நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு வணிக தொழில ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அனுபவம் கிடையாது, எதுவும் கிடையாது. இருந்தாலும் விஸ்வானுக்கு நான் வெற்றி பெற்றுவேன் ஒரு நம்பிக்கை அதிகமாவே இருக்கு. இப்படியே தொடர்ந்து அந்த வணிக தொழிலை செஞ்சுட்டே இருக்கான். அவன் கூட நிறைய நண்பர்கள் வராங்க. அவனை எதிர்பார்க்கறான், நண்பர்கள் நல்லபடியா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறான். ஆனா அவனுக்கு எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யல. ஒரு சில பேர் அவனை ஏமாத்திட்டு போறாங்க, ஒரு சில பேர் நான் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா யார் எப்படி போனாலும் நான் தொட்ட வேலையை நல்லபடியா முடிப்பேன்ற நம்பிக்கையோட விஸ்வன் தொடர்ந்து தன்னோட வேலையை செஞ்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல தொடர்ந்து அப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவனோட வாழ்க்கை நல்லபடியா முன்னேறி வந்துட்டே இருக்கு. அவனுடைய வணிக தொழில் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் சிறு வயதிலே இந்த அளவு தொழில் பண்ணதால என்ன பண்றாங்க, நிறைய பேர் அவனை ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் கூப்பிடுறாங்க, நிறைய மீட்டிங்ஸ்லாம் கூப்பிடுறாங்க, நிறைய மீட்டிங்ஸ்லாம் போய் பேசுறான், எல்லாம் செய்யறான். இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கான். விவான் அடிக்கடிக்கு நயனா எழுதுற அந்த விஷயத்த தான் ஆஃபீஸ் ரூம்ல வச்சு அடிக்கடி எடுத்து பார்ப்பா. அந்த பார்க்கும்போது தான் விவான் முகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விவானும் என்ன பண்றான், தன்னோட அம்மாவோட ஹெல்த் அடிக்கடி நல்லபடியா பாத்துக்கிறான். தன் அம்மா கிட்ட நல்லபடியா பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்படி நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த நயனா எழுதின பேப்பரை அடிக்கடி எடுத்து வைப்பான். இப்படி எடுத்து வச்சு பார்த்துட்டு ரசிக்கிறது உண்டு. தன் அம்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உடல்ல மோசமாகும் போது விஸ்வா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்றாங்க. எந்த ஒரு காலகட்டத்திலும் நமக்கு உதவி செஞ்சவனே மறக்கவே கூடாது, அதுதான் நம்ம உனக்கு இன்னைக்கு நான் உனக்கு கத்து தருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப மோசமாகி விஸ்வானோட அம்மா இறந்துடுறாங்க. விஸ்வான் சில நாட்கள் என்ன பண்றான், ஆஃபீஸ் போகாம தான் வீட்லயே முடங்கி இருக்கான். ரொம்ப வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். எப்படி நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், விஸ்வான் அவன் ரூம்ல தேவையில்ல ஸ்டாக்ஸ் தான் வச்சுக்கிறதுக்கு ரூம் வச்சிருக்காங்க. அந்த பழைய பெட்டியில எடுத்து பார்க்கறான். அந்த பழைய பெட்டியில எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய புகைப்படங்கள், போட்டோஸ், டைரிஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் அவன் எடுத்து பார்க்கும்போது அவன் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அவன் டார்ஜிலிங்ல வாழ்ந்த ஞாபகம் வந்துருச்சு. அவனோட குழந்தை பருவம் ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு அவனுக்கு. அதை நினைக்கும் போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஏன் நைனாவை போய் பார்க்க கூடாது, நைனா நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காளே, கண்டிப்பா நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணுது. அன்று இரவு என்ன பண்றான்னு நினைச்சிட்டே இருக்கான். நமக்கு எதுவுமே தெரியாது, நைனா அந்த டார்ஜிலிங்ல தான் இருக்காளா, வேற எங்கேயாவது இருக்காளான்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இந்த மாதிரி நைனா எங்க இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அவன் டார்ஜிலிங்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்றாங்க. சரின்னு என்ன பண்றான் விஸ்வான், நம்ம ஏன் டார்ஜிலிங் போக கூடாது முடிவு பண்றான். அவன் மனசு ஓடிட்டே இருக்கு, நம்ம போய் நைனா ஒரு தடவையா பார்த்துட்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். ஒருவேளை நைனா கல்யாணம் இருக்குமோ, நைனா திரும்ப முடிஞ்சிருப்பாளோ, நைனா குழந்தைக்கு இருக்குமோ அப்படின்னு பலவித யோசனையும் விஸ்வான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. விஸ்வான் உடனே என்ன பண்றான், தன்னோட ஆஃபீஸ்க்கு போறான். ஆஃபீஸ்க்கு போனே தன்னோட அசிஸ்டன்ட்டை கூப்பிடுறான். நான் கொஞ்ச நாள் லீவ் எடுக்க போறேன், என்னோட ஆஃபீஸே இந்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்பல்சரி முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ஸை கைட் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் அவன் கரெக்டாக என்ன பண்றான், ஒரு கைட் மாதிரி போட்டு கொடுத்துட்டு அவன் கிளம்புறான். அது மட்டும் இல்லாமல் தனக்கு இருந்த முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாமே ஒதுக்கி வைக்கிறான். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அன்று நைட் இரவு தூங்குறான். அன்றைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்றான், தன்னோட கார் எடுத்துட்டு டார்ஜிலிங் கிளம்புறான். லெபாங்ன்ற பகுதியை நோக்கி நம்ம போகணுன்ற ஒரு சந்தோஷத்தோட கிளம்புறான். அப்ப கார் எடுத்தது விஸ்வானுக்கு தன்னோட குழந்தை பருவம் போயிட்டு இருக்கு. ஏன்னா தினமும் ஸ்கூலுக்கு இப்படிதான் நம்ம போயிட்டு இருப்போம், தினமும் அந்த வழியா போகணும், அந்த வழியா வரணும். ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விஷயங்கள் நம்ம பேசிட்டு போவோம். இன்னைக்கு இவங்க சண்டை போட்டாங்க, அவங்க சண்டை போட்டாங்க, இதை பண்ணோம், இன்னைக்கு அதை படிக்கணும் அப்படின்னு நமக்கு புலம்பிட்டே போற சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு விஸ்வான் தன்னோட குழந்தை பருவ மெமரிஸோட ரொம்ப சந்தோஷமா அந்த கார் ஓட்டிட்டே போயிட்டே இருக்கான். விஸ்வான் போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த டார்ஜிலிங் பச்சை பசேல் நல்ல மலைகள் நடுவே இருக்கிறதுனால ரொம்ப பார்த்து ரசிக்கிறான். கொஞ்ச நேரம் கார் நிப்பாட்டி இதெல்லாம் ரசிக்கிறான். ரசிச்சுட்டு மேலும் நம்ம நைனா கூட இங்கெல்லாம் போனோம்ல, அங்கெல்லாம் போனோம்னு நினைச்சு ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கான். மறுபடியும் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அங்க செழிப்பான தேயிலை தோட்டங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ரொம்ப கஷ்டமான இடத்துல இருந்து புறப்பட்ட விஸ்வான் இப்ப அதே இடத்துல ஒரு வெற்றிகர மனிதரா அந்த இடத்துக்கு மறுபடியும் வராரு. விஸ்வான் என்ன பண்றான், தன் பழைய தோழியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றான், ஸ்கூலுக்கு போறான். அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா பழைய ஸ்கூல் மாதிரியே கிடையாது. ஸ்கூல்ல நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இடிச்சிட்டு சூப்பரா கட்டியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனா அந்த ஸ்கூல்ல உள்ள ஒரு ஆலமரம் மட்டும் அங்க அப்படியே தான் இருக்கு. அங்குள்ள செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி நைனா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே நீ விஸ்வான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா நான் விஸ்வான் தான், நைனா தேடி தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இன்னும் உன் தோழியை நீ விடலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கேட்கிறாரு. ஆமா நான் என் தோழி தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு அட்ரஸ் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறான். அப்ப நைனா பார்க்க போற சந்தோஷத்துல கார் எடுக்கிறான். கார் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தெருக்குள்ள போல, ஏன்னா அந்த தெரு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய தெருவா தான் இருக்கும். ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு தான் இருக்கும், அவ்வளவு சின்ன தெரு. காரை ஓரமா நிப்பாட்டிட்டு என்ன பண்றான் விஸ்வான், அந்த தெருவில் நடந்தா போகணுன்ற ஒரு காரணத்தால நடந்து போறான். அப்ப யோசனை பண்றான், அந்த அட்ரஸ் கிட்டே வந்துட்டான். அட்ரஸ் கிட்டே வந்துட்டு அந்த வீட்டை பாக்குறான். என்ன இந்த வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து வீடு மாதிரி இருக்கு, பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி, வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டில், பழங்காலத்து கட்டில் இருக்கு, நிறைய பாத்திரங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கான். இந்த வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்கா நைனா நல்லா படிச்சிருப்பாளே, வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருந்திருப்பாளேன்ற எண்ணத்தோட என்ன பண்றான், அந்த வீட்டு கதவு தட்டுறான். அந்த வீட்டு கதவு தட்டின ஒரு அப்பாவியான ஒரு பெண்
வெளில வந்து நிக்கிறான். அப்ப விஸ்வானும் பாக்குறான், நயனாவும் பாக்குறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சு பாத்துக்கிறாங்க. முறைச்சு பாக்குறாங்க. ஏனோ வந்து வாழ்க்கையோட போராட்ட காரணமாக நயனா மூஞ்சில ஒரு சோர்வும் தெரியுது. இப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், நயனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே அப்பதான் வந்து நயனாவும் ஒரு புன்னகைக்கிறா. புன்னகைச்சு விஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியா நின்று பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப நேரம் அதிர்ச்சியா நின்று பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றான், விஸ்வான் வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்ப விஸ்வான் பார்த்த உடனே விஸ்வானோட உடை எல்லாமே மாறி இருக்கு. ஆனா விஸ்வானுக்கு தான் ஒரு பெரிய செல்வந்தர் நினைப்பு எப்பவுமே எல்லாம் அவன் எப்பவும் போல எளிமையா தான் இருக்கான். வா உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறான். அவனும் வந்து உள்ள போய் பார்க்கறான். உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட தாய் நயனாவோட தாய் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள சுவர்ல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சுவரெல்லாம் விரிசல் விட்டுருக்கு. பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு வந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பழைய மர சாமான்கள்லாம் வச்சிருக்காங்க. உடனே விஸ்வான் வந்து உட்காந்து கேட்கறான், அம்மா உங்க உடல்நிலை எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா கொஞ்ச நாளா வந்து நான் அந்த உடல்நிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நயனா தான் நான் பார்த்துட்டு இருக்கா. நயனோட தந்தை சில வருடம் முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்றா. அப்போ விஸ்வானுக்கு ஒரு விஷயம் யோசனை பண்றான். நயனோட வாழ்க்கையும் அவ்வளவு எளிதாலாம் இல்லை. ஏன்னா நயனா வந்து நல்லா படிச்சிருப்பா. மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்க அப்பா இறந்ததால தான் அம்மாவை பார்த்துக்கணுன்ற ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையால பக்கத்துல உள்ள ஒரு கடையில என்ன பண்றா, தினமும் வேலை செஞ்சுட்டு இருக்கா. இரவு சீக்கிரமா வந்து தன் தாயை பார்த்துக்கிறான். அங்க அந்த கடையில வேலை செய்யற சம்பளத்தால தன் அம்மாவுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி தரான்ற விஷயம் விஸ்வானுக்கு தெரியுது. விஸ்வான் அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். ஒண்ணுமே செய்ய முடியாம யோசனை பண்றான். விஸ்வான் தன் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஒரு காலத்துல நமக்கு உண்டியல் உடைச்சு ஃபீஸ் கட்டின நயனா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். நயனா கிட்ட போய் சொல்றான் விஸ்வான், நான் உனக்கு உதவலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு எந்த அளவுக்கு பெருசாலாம் உதவல, நீயே என்ன பெருசா நான் சின்ன வயசுல எப்பயோ செஞ்ச விஷயத்த நீ பெருசா நினைக்கிற அப்படின்றான். அப்ப இதுல இருந்து விஸ்வானுக்கு ஒரு விஷயம் போறது, நயனா இன்னும் அதே சுயமரியாதையான உள்ள பெண்ணா தான் இருக்கா அப்படின்றான். விஸ்வான் அதே சூழ்நிலையில நான் இருந்து நீ அந்த இடத்துல இருந்திருந்தாலும் நீ எனக்கு அப்படிதான் உதவி பண்ணிருப்ப. இது நான் செஞ்சதெல்லாம் பெரும் உதவியே கிடையாது. அந்த உதவி லிஸ்ட் எல்லாம் சேர்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நயனா சொல்றான். இந்த வார்த்தையே அவனுக்கு போதுமானதா இருந்தது. அப்போது அவனுக்கு புரிஞ்சிருச்சு எந்த சூழ்நிலையும் வந்து நயனா தன்னோட சுயமரியாதை விட்டு தர மாட்டான்ற விஷயம் விஸ்வானுக்கு ரொம்பவே புரிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், இன்னும் வந்து நயனா மாறவே இல்லை அப்படின்றான். அடுத்த 2 நாட்கள் என்ன பண்றான், விஸ்வான் நெபாங்ல தான் வேலை செய்யறான். நயனா எவ்வளவு கஷ்டப்படுறான். நயனா காலையில எந்திரிச்சு சீக்கிரமா சமைச்சு முடிச்சுட்டு அம்மாவுக்கு உணவு ஊட்டிட்டு சீக்கிரமா போய் வேலை கிளம்பிட்டு தன்னோட வியாபாரத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றான், இரவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தன் இரவு டிஃபன்லாம் செஞ்சு தன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு விஷயம் மட்டும் விஸ்வானுக்கு தெரிஞ்சிச்சு, நயனாருக்கு நம்ம நேரடியாக உதவி செஞ்சிருந்தா கண்டிப்பா வாங்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. மற்றும் அவ திறமையானவும் நேர்மையான ஒரு பெண் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். 2 நாள் அங்க தங்கி இருந்து நயனா படுற கஷ்டத்தெல்லாம் உட்காந்து விஸ்வான் பார்த்துட்டான். 3வது நாள் என்ன பண்றான், ஒரு புதிய முன்மொழியை முன் வைக்கிறான். எனக்கு ஒரு விஷயம் இருக்கு நயனா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். எனக்கு வந்து என்னோட ஆஃபீஸ்ல ஒரு நம்பகத்தன்மையான ஒருத்தவங்க வேலை செய்யணும். நான் ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்து வேலை செய்யணும். அது ஏன் நீயே ஆஃபீஸ்க்கு வந்து வேலை செய்யக்கூடாது? எனக்கு வந்து நம்பிக்கைத்தன்மையா உள்ளவங்க ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் எல்லாம். ஏன்னா சில பேர் வந்து வேலை செய்யறன்ற பேர்ல நம்மகிட்ட உள்ள டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படி யோசனை பண்ணி கூட சொல்லு நயனா அப்படின்னு சொல்றான். விவான் வந்து நயனாவை எந்த விதத்துல ஃபோர்ஸ்லாம் பண்ணல, முடிவு உன்னோட தான் நயனான்னு சொல்லிட்டு போயிடுறான். நயனாவோட அம்மா கிட்டயும் பேசி என்ன பண்றான், விவான் அந்த இடத்த கிளம்பிடுறான். ஆனா இந்த முடிவு வந்து சாதாரணமானதா இல்ல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சூரியன் விடியறதுக்கு முன்னாடி என்ன பண்றான், விவானுக்கு ஒரு கால் வருது நயனா கிட்ட இருந்து. அந்த ஸ்கிரீன்ல நயனான்னு பேர் பார்த்தோன்னே விவானுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அவன் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு என் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது. நான் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு வரேன். நீ என்ன ஒரு முன்மொழி வச்சு அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்ன நிபந்தனை நயனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விவான் கேட்கிறான். அப்ப நான் உங்க நிறுவனத்துக்கு கண்டிப்பா நல்லபடியா வேலை செய்வேன், தவறாம வருவேன். ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல், எனக்கு எந்த ஒரு சிறப்பு வசதியை நீ செஞ்சு தரக்கூடாது. மற்ற எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நீ என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் விவான் அதுக்கும் ஒத்துக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றான், நான் இங்க ரூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீ வான்னு சொல்றான். அதே மாதிரி என்ன பண்றான், சில நாட்களே ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்றான். அதாவது நயனாவோட தாய் தங்கறதுக்கு ரெடி பண்ணி ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி காரெல்லாம் அமைச்சு எல்லா திங்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆரம்ப நாட்கள்ல நயனா அந்த விவானோட கம்பெனில வேலை செய்யும் போது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் அவங்க 2 பேர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு. ஆனா ஒரு சில பேருக்கு தெரியாது. நயனா என்ன பண்றா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எல்லாம் மறந்துட்டு ஒரு கம்பெனில வேலை செஞ்சா இவ்வளவு நேர்மையாவும் நேர்த்தியாவும் வேலை செய்யணுன்ற விஷயம் நயனாக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நான் என்ன பண்றேன், நயனா தொடர்ந்து தன்னோட வேலை செஞ்சுட்டே இருக்கான். நயனா வந்து ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உடனடியே முடிவெடுக்கிற பெண்ணும் கிடையாது. ஒரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையா அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய என்ன விஷயம் அப்படின்றது நல்லா நேர்த்தியா உட்காந்து பார்த்துட்டு அதுக்கான நிரந்தர தற்காலிகமான தீர்வு தேடாமல் நிரந்தரமான ஒரு தீர்வு தேடி தராங்க. நயனா தன்னோட வேலையில கடினமா உழைச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள வேலை செய்யற மற்ற ஊழியர்கிட்ட ரொம்ப சகஜமா வேலை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு பேசிட்டே இருக்காங்க. அங்க மற்ற சில பேர் வந்து ஏதாவது தன்னோட வேலையை கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருந்தாலும் நயனா அதை பத்திலாம் சற்றும் பொருட்படுத்தாம தான் வந்த வேலை எதுக்கு, அந்த வேலையை ரொம்ப கரெக்டா முடிக்கணும், தன்னால தன்னோட நண்பர் கம்பெனி இன்னும் மேல முன்னேறணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் நயனாவுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. நயனா தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு புதிய தலைமை ஒரு ஆபீசருக்காக ஆபீஸ்ல உள்ள நிறைய பேர் பிரச்சனைப்படுறாங்க.
பண்றாங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நைனாவே பிரச்சனை பண்றாங்க. ஏன்னா நைனா தன்னோட வேலையில அவ்வளவு கடினமாவும் கண்ணியமாவும் நடந்துட்டு இருக்காங்க. இப்ப விவான் பார்த்துட்டே இருக்கான். வேலை முழு கவனமா இப்படி இந்த பெண் அப்படி வேலை செய்ய முடியுது. மற்றவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடி பேசினா கூட ஆனா நைனா தன்னோட வேலையை ரொம்ப கண்ணு கருத்தமா செஞ்சுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே விவானுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவளோட தாய் நிலை முன்பை விட இப்ப நல்லா இருக்கு. அவளுக்கு கிடைக்கிற இந்த சம்பளத்தால என்ன பண்றா, தன்னோட தாயை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அவளுக்கு தாய்க்கு தேவையான தகுதியான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கா. அவ குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு நைனாக்கு ரொம்பவே தெரியும். ஏன்னா அவ்வளவு கஷ்டமான குடும்பத்துல தான் நைனா வந்திருக்கா. இப்போ இந்த நமக்கு கிடைச்ச வேலையை நம்ம நல்லபடியா தக்க வச்சுக்கணும். நம்ம தக்க வச்சுட்டு நம்ம நல்ல பேர் மட்டும் தான் எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை ஆழ் மனசுக்குள்ள என்ன பண்றா அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறா, அந்த கம்பெனியோட 25 வருஷம் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க. அப்போ நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய ஊழியருக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, கடைசியா பேசும்போது விவான மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப விவான் வந்து நல்லபடியா பேசிட்டே இருக்காரு. கம்பெனியை பத்தி எப்படி தொடங்குறது எல்லாம் பேசுறாரு. ஆனா விவான் அந்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி அவனோட குரலோட தீவிரமா அடையுது. அப்ப நான் வந்து இந்த விஷயத்துல இந்த இடத்துல ஒருத்தவங்களை பத்தி பேசணும்னு விரும்புறேன் அப்படின்றான். நான் வந்து வறுமை பசி நிலை காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்காக என்னோட தோழி நிறைய போராடினா. அவன் எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் வந்து தவுண்டில சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து எனக்கு ஸ்கூல்ல இது பண்ணா. நான் கடினமான சூழ்நிலை அவள்கிட்ட விலகணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா அவன் வாழ்க்கையில சிறந்த விலகுன்னு அன்னைக்கு எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தா. இன்னைக்கு அவளோட பேச்சுகள் அவன் என் கூட இல்லைனாலும் அவன் எழுதிய அந்த வார்த்தைகளை எனக்கு சிறந்து விலகணுன்ற எண்ணத்தை என் ஆழ் மனதுக்குள்ள அப்ப நான் பழகிட்டேன். அதனால கடின உழைப்பை போட்டேன். என் தோழி கொடுத்த உற்சாகத்தால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த தோழி இந்த மேடையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் கிளாப் தட்டுறாங்க. உடனே நைனா அந்த இடத்துல அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. திடீர்னு தான் கண்டிப்பா நைனா மேடைக்கு வருவோம்னு சொல்றோன்னே அப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க. இன்னும் வந்து கிளாப் ரொம்ப அதிகமா சத்தம் கேட்டே இருக்கு. அங்க நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, கை தட்டுறாங்க. விவான் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா சொல்றான், இன்னைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட தோழி தான் காரணம். என்னோட தோழி வந்து எப்படி ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல எனக்கு நிரூபிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் சில விஷயங்கள் இன்னமும் நான் இவ்வளவு பணக்காரா இருந்தாலும் என்னைக்கான செல்வந்தன் ஒரு ஆணவம் அகம்பாவும் இல்லாததுக்கே என்னோட தோழி நைனா தான் காரணம் சொல்லிட்டு தன் தோழியை ரொம்பவே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அப்ப அந்த தோழி வந்து மேடைக்கு வந்து சொல்றாங்க, நான் அவனுக்கு எதுவுமே பெருசா எதுவும் செய்யல, என்னோட அந்த நட்பை மட்டும் தான் நான் தொடர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னோடனே இன்னும் மக்கள் எல்லாருமே கிளாப் தட்டி ஒரே சந்தோஷப்படுறாங்க. அப்ப நைனா ஒரு விஷயம் பேசுறான், அதாவது உங்க வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. ஆனா உங்களோட கஷ்ட காலத்துல யார் உங்களோட இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு நல்ல தோழி நல்ல நண்பராகவும் இருக்க முடியும். இந்த கஷ்ட காலத்துல யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு நிலையான நண்பராகவும் தோழியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஒரே சந்தோஷம். விஸ்வான் தன் வெற்றிக்கு தன் தோழி தான் காரணம் சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட சொன்னே நைனாக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. தன் நண்பர் இந்த அளவுக்கு நம்மளை புகழ்ந்து பேசியிருக்காருன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. தன் நண்பரோட பெருமித்தை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. மேலும் மேலும் தன் நண்பர் இன்னும் வாழ்க்கையில மேன்மேலும் பல்மடங்கு உயர்ன்ற எண்ணத்தோட என்ன பண்றா, நைனா விஸ்வானுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறா. அதாவது அன்றைய சூழ்நிலையில நைனா வந்து விஸ்வானுக்கு உதவி பண்ணி மனிதாபிநேயத்தோடு நடந்தால்தான் இன்னைக்கு அதே விஸ்வான் என்ன பண்றான், நைனாவை ஒரு நல்ல பொசிஷனில் அவன் கம்பெனியில் வேலை கொடுத்துருக்கான். அவன் ஃப்ரீயாக கொடுத்துட்டான்னு நினைக்காம நைனாவை என்ன பண்ணுறான், தன்னோட சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்காக தன்னோட வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கிறான். தன் நண்பருடைய கம்பெனி மென்மேலும் வளர்றதுக்கு நிறையவே ஊக்குவிக்கிறா. நிறைய ஐடியாக்கள் சொல்கிறா. எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த தப்பு பண்ணுறது ரொம்ப தெளிவாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ரெண்டு பேருமேயோட நல்ல குணத்தால் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் உண்மைதான், கஷ்ட காலத்தில் யார் அவங்க கூட நிற்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட வருவாங்க. அதாவது துன்பப்படும் நேரத்தில் நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அந்த துன்பப்பட நேரத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளோட கடைசி கால வாழ்க்கை வரைக்கும் வருவாங்க. அதனால நம்மளோட முடிஞ்ச உதவியை அந்த கடைசி கால வரைக்கும் வரவங்களுக்கு கண்டிப்பா நம்ம செய்யணும். மீண்டும் வேறு ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.